சரக்கடிக்கிற மாதிரியான வீடியோவை நம்ம சிட்டி வந்துட்டு நெட்டில் வந்துட்டு போட்டு விட்டுறாங்க. ஸோ போட்டு விட்டதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் வைரல் ஆயிடுது. ஸோ இதை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வீட்டில் உள்ளவங்களும் பார்த்துடுறாங்க. சுற்றி எல்லாருமே பார்த்ததுக்கப்புறமா ஸோ அவரோட வாழ்க்கையே வந்துட்டு திரும்பிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவர் வந்துட்டு ட்ரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வண்டியில் இருந்தவங்க கீழே இறங்கி இந்தாங்க அவங்க கூட வந்தோம்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ அதுக்கப்புறமா வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்ததுக்கப்புறமா மனோன் ரோகிணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவியில் வந்துட்டு போட்டு காட்டுறாங்க. ஸோ நீ வந்துட்டு இந்த மாதிரி நான் சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டு வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு வைகிறாங்க. இதுக்கு காரணம் வந்துட்டு பார்த்திங்க அப்போ யாருன்னா அப்படின்றது வந்துட்டு தெரியல. ஸோ வாசுதேவன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை சாக்கா வச்சு எப்படியாச்சும் உங்கள் குடும்பத்தை பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஸோ கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இவன் வந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டு வண்டி ஓட்டுறான், இவனால் வந்துட்டு பயணிகளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சொன்னதுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ இவனை வந்துட்டு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நம்ம முத்துக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல, யாரெல்லாம் வந்து இந்த சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு வந்துட்டு ஒரே ஷாக்காக இருக்குது. உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் மறக்காம கான்பாஸ் சொல்லி பண்ணுற இடத்துல ப்ரோமோ அப்படி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.